ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணா தலையில ஆயிலும் டர்ட்டும் சுத்தமா போகாது. அதுல சுத்தமா நுரையும் வராது. டக்குன்னு ஷாம்பு மாதிரி குளிச்சுட்டு போக முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து நம்ம ஏர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் இப்ப வந்து ஏர் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த வீடியோல. உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. நம்மளோட ஹெர்பல் ஏர் வாஷ் பவுடர்ல சிவக்காய், நெல்லிக்காய், வெந்தயம், பூந்தி கொட்டை, வெட்டி வேர், அரப்பு, பச்சை பயிறு, நீம் லீவ்ஸ், செம்பருத்தி பூ இலை, கார்போகரசி எல்லாமே கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல நம்ம போட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மைல்டு ஃபோமிங் கண்டிப்பா வரும். அது எப்படி யூஸ் பண்ணா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது நான் இந்த வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேங்க. நம்மளோட ஏர் வாஷ் பவுடர்ல இப்ப நிறைய நியூ இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கோங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம நிறைய நியூ இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு வெந்தயத்தோட அளவு, பூந்தி கொட்டையோட அளவு, அதுக்கப்புறம் அரப்பு, செம்பருத்தியோட இலை எல்லாமே நிறைய போடுறதால அந்த குழகுழப்பே உங்களுக்கு ஒரு மைல்டு ஃபோமிங் கண்டிப்பா கொடுக்கும். அரப்பு நம்ம அதிக அளவுல யூஸ் அதனால உங்களுக்கு ஒரு ஏர் கண்டிஷனரா அதை ஆக்ட் பண்ணுங்க. ஏர் ட்ரை ஆக்கவே ஆக்காது. பாடியை நல்லா கூலா வச்சுக்கோங்க. நார்மலா ஏர் ஃபால், பாடி கூலா இருக்கும்போது ஏர் ஃபால் ப்ராப்ளம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிடும். நான் சொல்ற மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்குங்க. தேவையான அளவு ஏர் வாஷ் பவுடர் எடுத்துக்கோங்க. சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி, ரைஸ் ஸ்டார்ச் வாட்டர் நல்லா ஹாட்டா அதுல ஊத்திக்கோங்க. நல்லா திக்கா பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா கலக்க வேண்டாம். இந்த மாதிரி திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சில நீங்க கலந்து வச்சுக்கோங்க. இது ஊற விடணும் கூட கிடையாது. நீங்க அப்படியே போய் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். ரைஸ் ஸ்டார்ச் வாட்டர் இல்லைன்னா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. முடிய நல்லா வெட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா வெட் பண்ணிட்டு கொஞ்சமா நம்மளோட ஷேக்காய் பவுடர் எடுத்து தலையில போட்டு நல்லா வந்து கொஞ்சம் தேய்ச்சி தண்ணி போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு மைல்டு ஃபோமிங் வரும். நான் இப்போ நைட்டு வந்து ஓவர் நைட் ஆயில் வச்சிருக்கேங்க. தலை ஃபுல்லா நல்லாவே ஆயில் இருக்கு. ஒரு மைல்டு ஃபோமிங் வரும். அதை ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ரின்ஸ் பண்ணிடுங்க. ரின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆயில் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும், டர்ட்டும் ரிமூவ் ஆயிடும். செகண்ட் டைம் நீங்க ஒரு வாட்டி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஃபோம் கிடைக்கும். ஷாம்பு மாதிரி இல்லைனாலும் அதுல 50% ஃபோம் வருங்க உங்களுக்கு. ஏன்னா இப்ப இந்த டைம் ஆயில் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஃபோம் வந்திருக்கு. ஆயில் வச்சுட்டு நல்லாவே வாஷ் பண்ணா சூப்பரா ஷாம்பு எஃபெக்டிவ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஏர் வாஷ் ஆஃப்டர் ஏர் வாஷ் எந்த ஒரு கண்டிஷனருமே நம்ம யூஸ் பண்ணல. நம்ம போட்டிருக்க அரப்பு அதுல வந்து இன்பில்ட் கண்டிஷனரா இருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷனரா ஆக்ட் பண்ணுங்க. நம்மளோட ஏர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனியா இருக்கும். ஏர் growth பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். டாண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்ஸ்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. இச்சி ஸ்கேல்ப் நல்லா குறைஞ்சிருங்க. நேச்சுரல் ஏர் கிளென்சரா உங்களுக்கு ஆட் பண்ணும். நல்லாவே மைல்டு ஃபோமிங் கொடுக்குங்க. நம்ம கிட்ட 100% ஆர்கானிக் ஏர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்குங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ்